கூட போய் நம்ம பார்ப்போம். மெட்டா, அதாவது நம்மளோட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மூணையுமே ஓன் பண்றது ஒரே கம்பெனி தான். நம்ம வாட்ஸ்அப் போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் போவோம். இங்க யார்ட்டையாவது பேசிட்டு இருப்போம், இது போர் அடிச்சிருச்சு, ஒரு கால் வச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இங்க இருந்து நம்ம இன்ஸ்டாகிராம் போவோம். இன்ஸ்டாகிராம் போர் அடிச்சிருச்சு, ஆதி காலத்துல இருந்து இந்த ஃபேஸ்புக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கை கூட போய் நம்ம பார்ப்போம். பட் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணையுமே நம்ம ஆனா ஒரு 3 மணி நேரம் இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல இருந்தோம்னா மொத்தமாவே 3 மணி நேரம் நம்ம மெட்டாங்கிற ஒரு கம்பெனி, மார்க் ஜூக்கர்பர்க் மாமா பணக்காரன் ஆக்குற வேலையை மட்டும் தான் பார்த்திருக்கோம். ஸோ எதனால இப்போ இந்த இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டா வந்து ஒரு முக்கியமான பாலிசி சேஞ்சை அவங்களோட கம்பெனிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சந்தேகிக்கிறாங்க. மெட்டா அப்படிங்கிற இந்த பேரண்ட் கம்பெனி நான் சொன்னேன், 3 பிளாட்ஃபார்ம்ஸோட பேரண்ட் கம்பெனியான மெட்டா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தப்பு வீடியோ வந்துட்டு இருக்குங்க, NSFW வீடியோவா இருக்குது, அதாவது நாட் சேஃப் ஃபார் ஒர்க் வீடியோஸா இருக்குது, வேலைக்கு குழந்தைங்கலாம் பார்க்குறப்ப தப்பா வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபுல்லாக மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் மெட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன கிளிச், இது ஒரு பக், நாங்கள் இதை சால்வ் பண்ணிடுவோம், நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வரதுக்கு என்ன பக் இருக்குது அப்படின்னா அவங்க வெறுமனே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் இது என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்க்குறப்ப எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு என்ன கண்டென்ட் வரணும்னு, நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க கரெக்டாக, நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஒரு கண்டென்ட் உங்களுக்கு ஃபஸ்ட் வருதுல, அது எது, எப்படி அது டிசைட் பண்ணுறது, அந்த வீடியோ தான் வரணும்னு. ஒரு ரீல்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த ரீல் தான் வரணும்னு எப்படி அல்கோரிதம் டிசைட் பண்ணும்? அல்கோரிதம் அதாவது மெட்டாவோட இந்த கம்ப்யூட்டர் மூலம் என்ன யோசிக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ள வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட எதை காமிச்சா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே கூட இருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்குள்ளே இருப்பீங்கிறத யோசிச்சு உங்கள் மூளையை செடியூஸ் பண்ணி இங்கேயே வைக்கிறது மட்டும்தான் இந்த அல்கோரிதமோட வேலை. ஓகேவா? இதுக்கு 1-2 கண்டிஷன்ஸ் மட்டும் போட்டிருப்பாங்க. லைக் என்னானாலும் என்கேஜ்மெண்ட் அதிகமாகணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு கிரியேட்டர் இருப்பாங்க, ஆர் ஒரு கண்டென்ட் இருக்கும், ஒரு ஹீரோ இருப்பார், ஒரு கிரிக்கெட்டர் இருப்பார், யாரோ ஒருத்தங்க, உங்களுக்கு வேணும்னே அந்த கண்டென்ட் வரும். நீங்கள் நிறைய தடவை எனக்கு இது வேணாம் அன்ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, ஆர் டோன்ட் ஷோ மீ இது சொல்லியிருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு 4 முறை காமிச்சிக்கிட்டே இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை பார்த்த உடனே உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட அதை ஃபார்வர்ட் பண்ணி கழுவி ஊற்றுவீங்க, ஒரு கமெண்ட்டில் போய் நீங்கள் வந்து ஏதோ திட்டிட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் இதில் எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம் தான் சம்பாதிச்சிட்டு இருக்கான். பிகாஸ் அவனுக்கு நீங்கள் ஒரு என்கேஜ் பண்ணுறீங்க, அந்த ஆப் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறீங்க, நீங்கள் மறுபடியும் இங்கே வருவீங்க, அவன் பிளாட்ஃபார்மில் உங்கள் தங்க வச்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி என்கேஜிங் கண்டென்ட் ஃபர்ஸ்ட் வரலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்சி உங்களோட லவ்வருக்கோ, கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ, பாய் ஃப்ரெண்டுக்கோ, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஏதோ ஒன்று நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்றதுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் வரும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் தான் இன்ஸ்டாகிராம் அடுத்தடுத்து உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கும். இது பேசிக்கான சில கண்டிஷன்ஸ் இருக்கும். இதில் என்னன்னாலும் காமிக்கக்கூடாதுன்னு சில வீடியோஸ் இருக்கும். அது என்ன மாதிரி வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னாலுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு தப்பான வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து எவனோ ஒருத்தன் அப்லோட் பண்ணிடுறான், இந்த வீடியோவை வந்து எல்லாருக்கிட்டையும் காமிக்கக்கூடாதுன்னு பை டிஃபால்ட்டே ரெகுலேஷன்ஸ் இருக்கும். யார்கிட்ட காமிக்கலாம்? இந்த மாதிரி கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறவங்க மட்டும் இந்த மாதிரி நேரத்தில் கன்சியூம் பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட மட்டும் இதை காமிக்கலாம். இது எல்லாருக்கான கண்டென்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். அது எல்லா டைப் ஆஃப் கண்டென்ட்டையும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் மக்கள் கிட்ட நார்மலாக காமிக்க மாட்டாங்க. இது என்ன சொல்லுவாங்க? NSFW சொன்ன மாதிரி நாட் சேஃப் ஃபார் ஒர்க். ஒரு ஆஃபீஸ்லையோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுன்னா உங்களை எல்லாரும் கலாய்ச்சி கழுவி ஆர் வியர்டாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி தப்பான வீடியோஸ் இருக்குல்ல, அது என்னாலும் அல்கோரிதம் உங்ககிட்ட காமிக்காது. ஏன் காமிக்காதுன்னா, இன்ஸ்டாகிராம் அப்போ தான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எல்லாரும் வருவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கழுவி ஊத்துறீங்க, சண்டை போடுறீங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அது கூட என்கேஜ் ஆகிட்டே இருப்பீங்களே தவிர, ஐயோ இதை இப்போ ஓப்பன் பண்ணால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெளியே போக மாட்டீங்கல்ல. அதனால அந்த மாதிரி வீடியோஸ் உங்ககிட்ட காமிக்காது. அதனால ஆடியன்ஸும் உங்ககிட்ட இருந்துட்டு இருப்பாங்க. பட் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்டென்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக மறைய போயிருக்கல. அது காரணம் இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது யாரு? கம்ப்யூட்டர்ஸ். ஒரு காலத்தில் மனுஷங்க டிசைட் பண்ணுறாங்க இதெல்லாம் புஷ் பண்ணலான்னு. பட் இப்போ நாளாக இது எல்லாமே நம்ம பவர் எடுத்து கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்துறோம். ஓகேவா? முதல்ல மாடரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாடரேட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய மிடில் மேன், நீங்கள் ஏதாவது ஒருத்தனை வந்து ரிப்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கண்டென்ட் அது தப்பா இருக்கா கரெக்டாக இருக்கான்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். இதை பற்றி வந்து மெட்டா மங்கீஸ்ல சூப்பராக விஜய் வரதராஜன் ஒரு வீடியோ மேக் பண்ணிருப்பாங்க, போய் பாருங்க. ஸோ அதை வந்து டிசைட் பண்ணணும்ல. நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் பார்க்குறீங்க, இது தப்பா இருக்கேப்பா அப்படின்னு சொல்றீங்க, உங்களுக்கு இது பிடிக்கல, ஒருத்தனை பிடிக்கல, ஒரு கண்டென்ட் வந்து தப்பாவே இருக்குதுன்னா நீங்கள் அதை ஃபிளாக் பண்ணுவீங்க. செட்டிங்ஸ்ல ஆப்ஷன்ஸ்ல போய் ஃபிளாக் பண்ணுவீங்க. கரெக்டாக இதை ஃபிளாக் பண்ணதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் வந்து கரெக்டாக இருக்கு இல்லை தப்பா இருக்குங்கிறத இன்னொரு ஹியூமன் உட்காந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதில் ஒரு அரசியல் பெரிய பெரிய இருக்குது. நம்ம அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் ஏஐ வந்து கம்ப்ளீட்டாக இதை நாங்கள் மாற்ற போகிறோம், முடிஞ்ச அளவுக்கு ஹியூமன் இன்டர்வென்ஷன், மனிதர்களை வந்து இந்த வேலையை பார்க்கறதுல நாங்கள் எடுத்துக்கிட்டு கம்ப்யூட்டர் கிட்ட இந்த பவரை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி மார்க் ஜக்கர்பர்க் வந்து சொல்லியிருந்தார். அதுக்கு காரணங்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் வந்து நடுவில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு நீங்க போங்க, இந்த கண்டென்ட் நீங்க பார்க்கலாம் பார்க்கக்கூடாதுங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணானா அவனுக்குன்னு ஒரு பயஸ் இருக்கும். இப்போ வந்து நீங்க உங்களை எடுத்துக்கோங்களேன், உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கும், அது உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் ஹீரோ இருப்பாரு. நம்ம ஊரில் அரசியல் கூட தள்ளி வச்சிடலாம், ஹீரோ வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ இருப்பாங்க. இப்போ இந்த ஹீரோவை கலாய்ச்சி ஒரு போஸ்ட் வருதுன்னா நீங்க மாடரேட்டரா இருக்கீங்க, நீங்க தான் பின்னாடி. இந்த மாதிரி மாடரேட்டர்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. நீங்க ஒரு மாடரேட்டரா இருக்கீங்க, எவனா ஒருத்தன் வந்து ஃபிளாக் பண்றான், உங்க ஹீரோ, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவை யாரோ ரொம்ப தப்பா கலாய்க்கிறாங்க, ரொம்ப மோசமா எடிட் பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவ்யூக்கு ஒரு வீடியோ வருதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதை பார்த்த உடனே ஆமாப்பா தப்பா இருக்குது, என் தலைவன் இப்படி பேசிட்டானேன்னு சொல்லிட்டு நீங்க தப்புன்னு சொல்லிடுவீங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஹீரோவை இதே மாதிரி கலாய்ச்சி உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இவன் தானே சாவட்டுன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டீங்கன்னா, அங்க ஒரு ஹியூமனா நான் வந்து ஜட்ஜா இருக்க வேண்டிய இடத்துல நான் ஒரு பயஸ் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒருத்தங்களுக்கு ஃபேவர் பண்றேன், இன்னொருத்தங்களுக்கு ஃபேவர் பண்ண மாட்டேங்கிறேன். இதை வந்து கவர்மெண்ட்ஸே மிஸ்யூஸ் பண்றாங்க. யூஎஸ்ல பைடன், இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரம்ப்புக்கு முன்னாடி பைடன் இருந்தார்ல, முப்பாட்டன் ஜோ பைடன். ஸோ அவர் இருந்த காலகட்டத்தில் அவரோட பையனுக்கு சம்பந்தமா நிறைய பஞ்சாயத்து வந்துச்சு. அப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இது வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன், அது உண்மை, ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இது பொய்யான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு மெட்டாவோட பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்தே
அந்த நியூஸ் எல்லாத்தையும் தூக்குனார். அதை பத்தி எவன் பேசினாலும் நீங்க போட்டாலும் நான் போட்டாலும் வெளியவே போகாது, அது அப்படியே தூக்கிடுவாங்க. ஓகேவா? அது அல்கோரிதம் யார்கிட்டயும் காமிக்கிறது முடிஞ்சா 4 பேர்கிட்ட காமிச்சு அப்படியே சாவடிச்சிட்டு வந்த ஸ்டோரியா. இது டாபிக், ஒரு போஸ்ட் கிடையாது. உலகத்துல யார் போஸ்ட் பண்ணாலும் இதை பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா மெட்டா பண்ணாங்க. இதை மார்க் ஜக்கர்பர்க் தான் சொன்னாரு, நானா சொல்லல. மார்க் ஜக்கர்பர்க்கே சொன்னாரு, நாங்க பண்ணிருக்க கூடாது, நாங்க பண்ணோம், வேற வழி இல்ல, கவர்மெண்ட்ஸ் வந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணுது. சோ இந்த மனிதர்கள் நாங்க ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருந்தா கவர்மெண்ட் இப்படி ஃபோர்ஸ் பண்ணும். சோ நாங்க மனிதர்களே ரிமூவ் பண்ணிடுறோம், கம்ப்யூட்டர் தான் இனிமே டிசைட் பண்ணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் ஆல்ரெடி சொன்னாரு. இதனால ஜனவரியில பாத்தீங்கன்னா ஃபேக்ட் செக்கர்ஸ் இந்த மாதிரி கரெக்டான விஷயங்கள் போகுதா. சோ இது வந்து மாடரேட்டர்ஸே வந்து ஃபேக்ட் செக்கர்ஸும் இருக்காங்க. பொய்யான ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கப்ப வேகமா அதை பார்த்து இது தப்பு, இதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்றதுல நிறைய ஹியூமன்ஸ் நடுவில் இருந்தாங்க, மிடில்மேன். ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் ஒரு செகண்ட் யூஸ் பண்றாங்க, இந்த 3 ஆப்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்றாங்க. ரைட்டா? அவங்க எல்லாத்தையுமே வந்து நாங்க நிறுத்த போறோம், இனிமே கம்ப்யூட்டர் தான் பண்ணணும் மார்க் ஜக்கர்பர்க் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ மிகப்பெரிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்திருக்கிற இப்போ நடந்திருக்கிற இந்த பக் இருக்குல்ல, நிறைய பேருக்கு வருது. ஸோ ஒரு மனுஷன் வந்து எந்த கண்டென்ட் மக்கள் கிட்ட போகணும்னு நினைக்கிறதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா டெசிஷன் எடுப்பான். ஆனா ஒரு ஏஐ கிட்ட கண்ட்ரோல் கொடுக்குறப்போ இந்த கண்டென்ட்லாம் வருதுனால திடீர்னு இது முடிஞ்ச ஜனவரியில எல்லாரையும் ஃபயர் பண்றாங்க, நிறைய பேர் ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த ஃபேக்ட் செக்கர்ஸ்லாம். பிப்ரவரியில உலகம் ஃபுல்லா வந்து தப்பான வீடியோஸ் போக ஆரம்பிச்சுனால் அப்போ கம்ப்யூட்டர் கிட்ட போச்சுன்னா கம்ப்யூட்டர் கிட்ட என்ன ஃபீட் பண்ணுவோம், எங்களுக்கு வியூஸ் நிறைய வேணும், என்கேஜ்மெண்ட் நிறைய வேணும், நிறைய பேர் மாற்றி மாற்றி கழுவி ஊற்றிக்கணும், சண்டை போட்டுக்கணும், அதுக்கு மட்டும் கண்டென்ட் கிரியேட் பண்ணுன்னு சொல்லியாச்சுன்னா அப்போ அது அல்கோரிதம்க்கு வந்து ஹியூமன் சென்ஸ், இந்த வந்து அந்த சிட்டி அந்த ரோபோட்டை சொல்ற மாதிரி உனக்கு வந்து கை கால் அறிவு எல்லாமே இருக்கலாம், ஆனா வந்து உனக்கு ஹியூமன்ஸோட இமோஷன்ஸ் இல்லை. அந்த இமோஷன்ஸ் இல்லாத ஒரு நேரத்தில் கம்ப்யூட்டர் வந்து கம்ப்ளீட்டாக ஜட்ஜ் பண்றப்போ தப்பா ஜட்ஜ் பண்ணுதாங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா மெட்டா வந்து இது ஒரு பக்குன்ட்டாங்க, ஆனா அந்த பக் என்ன பக்குன்னு மெட்டா ஓப்பனா சொல்லல. ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற கன்சர்ன் என்னன்னா, இவ்வளோ பெரிய ஒரு பஞ்சாயத்து இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம யார் என்ன பார்க்கணுங்கிறத வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட கொடுக்குறது நியாயமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. ஜக்கர்பர்க் என்ன பதில் சொல்றாருனால், அதாங்க நம்ம எல்லாத்தோட ஓனர். ஸோ அவர் என்ன பதில் சொல்றாருனால், நாங்கள் வந்து ட்விட்டரில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வருவோம். ஒரு கண்டென்ட் உள்ள வந்ததுக்கப்புறம் மக்களே வந்து சில பேர் நல்ல விவரம் தெரிஞ்சவங்க, வெவ்வேறு பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ்லேருந்து வெவ்வேறு தலைவர்களை பிடிச்சவங்க, வெவ்வேறு ஹீரோஸை பிடிச்சவங்க கிட்டையும் நாங்கள் காமிக்கிறப்போ அவங்க அதில் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா அதை கீழே மென்ஷன் பண்ணுவாங்க. அவங்க மென்ஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்கான்னு இன்னும் ஒரு 10 பேர் மக்களே வந்து இவாலுவேட் பண்ணுவாங்க. அது எல்லாமே கரெக்டாக ஆயிடுச்சுன்னா நாங்கள் அதுக்கு கீழே ஒரு நோட்டீஸ் மாதிரி போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பாலிசியை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதை நாங்கள் மெட்டாலையும் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மார்க் ஜக்கர்பர்க் சொல்லியிருக்காரு. இந்த லாஜிக் வந்து ட்விட்டருக்கு அப்ளை ஆகும்னு நினைக்கிறேன். ட்விட்டரில் எல்லாருமே கொஞ்சம் பொலிட்டிக்கலான ஆட்கள், எல்லாருமே கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி மோர் இந்த நோண்டக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க, இன்க்ளூடிங் மீ. நானும் ட்விட்டரில் நிறைய அதனால சொல்கிறேன், ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பேன், என்னன்னு தேடி பார்த்துட்டே இருக்கிறாள். பட் இன்ஸ்டாகிராம் வந்து அதே ஆட்கள் தான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் லீஜராக, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுவோம். பஞ்சாயத்து ரத்த கலரி பூமியிலேருந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்த மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டு போவோம். ட்விட்டர் வந்து ரத்த கலரியான இடமா இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வரப்போ இந்த அளவுக்கு நான் இப்போ இதை பேசினதே கூட ஏதாவது எடுத்து போட்டுட்டு இருப்பேன். பட் எனிவே இன்ஸ்டாகிராம் வந்து கம்யூனிட்டி நோட்ஸ் பக்கம் போகிறது ஃபேர்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களாங்கிறது தான் முக்கியமான கேள்வி.